வெல்கம் டு ட்ரீம் டிஎன்பிசி. நம்ம வந்து டிஎன்பிசி டாப்பில் இருக்கக்கூடிய ஏரியா அண்ட் வால்யூம் தான் பார்த்துட்ருக்கோம். அதுபடி தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ், அதாவது அளவைகள், அதோட பார்ட் 4 வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 and 2 and 3 and போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் பாருங்கள். அதே போல் 6th and 7th இருக்கக்கூடிய ஏரியா அண்ட் வால்யூம் டாப்பிக்கும் நான் இப்போ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட்டு பார்ட் 3 வந்து என்ன பார்த்தோம்னா கம்பைன்டு ஷேப் வந்து பார்த்தோம், அதாவது கூட்டு வடிவம் சொல்லிட்டு பார்த்தோம். அதோட எக்ஸசைஸ் 2.2 வரைக்கும் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், 3D ஷேப் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ 3D ஷேப்போட இன்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் 2.3 and 2.4 எக்ஸசைஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2D and 3D. ஸோ 2Dக்கும் 3Dக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு காயின் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த காயின் வந்துன்னா ஒரு சர்க்கிள்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதே மேலே காயின் வந்து அடிக்கிட்டே போனீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேராமீட்டர் வந்து ஆட் ஆகும். அதான் என்னென்னா ஹைட்டு. ஸோ ஹைட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ ஹைட்டை எக்ஸ்ட்ரா ஆடுனா வந்து 3D. ஜஸ்ட்டு 2Dன்றது சைடு இன்ட்டு சைடு மட்டும்தான் இருக்கும். அதே போல் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, ஒரு ரெக்டாங்கிள் வந்து இருக்குது, அதாவது செவ்வகம் வந்து இருக்குது. செவ்வகம் வந்து என்னன்னா, இது வந்து லென்த்து, வந்து பிரெத்து. ஓகேங்களா? ஸோ இதோட ஏரியா வந்து கேட்டோம்னா, ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ அதே கனசெவ்வகம், அதாவது இது வந்து கியூபாய்டாக மாறிடுது. ஸோ கியூபாய்டாக மாறிச்சுன்னா அதோட வால்யூம் இங்கே வந்து ஏரியா, 2Dயில் வந்து ஏரியான்னு சொல்லுவோம், 3Dயில் வந்து வால்யூம் சொல்லுவோம். வால்யூமுக்குள்ள லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஓகேங்களா? அப்போது ஹைட்டு 3Dயில் வந்து ஹைட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், 2Dயில் வந்து ஹைட் வந்து வராது. ஒன்லி சைடு இன்ட்டு சைடு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் மெயினான டிஃப்ரென்ஸ். 2Dக்கும் 3Dக்கும் உள்ள மெயினான டிஃப்ரென்ஸ் தான். அந்த 3D ஷேப்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருந்தால் 3D ஷேப்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோலாம் படிக்க போகிறோம். 9th and 10th இதோட ஃபார்முலாஸ், அதாவது வால்யூமோட ஃபார்முலா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னென்ன, கர்வ்டு சர்ஃபேஸ் என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 8th நம்ம வந்து இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்ன ஷேப் சொல்லிட்டு பார்க்கலாம். இது கனசதுரம். கனசதுரம்ன்றது கியூப். நெக்ஸ்ட்டு கனசெவ்வகம்ன்றது கியூபாய்டு. நெக்ஸ்ட்டு பட்டகம்ன்றதுன்னா ட்ரையாங்குலர் ப்ரிசம். நெக்ஸ்ட்டு முக்கோண பிரமிடு, ட்ரையாங்கிள் பிரமிடு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சதுர பிரமிடு வந்து ஸ்கொயர் பிரமிடு. நெக்ஸ்ட்டு உருளைனா சிலிண்டர், கூம்புனா கோலம்னா ஸ்பியர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் 3D ஷேப்ஸ். ஸோ இதை பற்றி தான் இனி வரக்கூடிய 9th and 10th படிக்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸஸ்னால் என்ன, எட்ஜஸ்னால் என்ன, வெர்டெக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. அதாவது முகங்கள், விளிம்புகள் மற்றும் உச்சிகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபேஸ்ன்றது என்னன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து கியூப் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ கியூபோட ஃபேஸஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபேஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த பிளெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளெயின் ஏரியா தான் என்ன சொல்லுவாங்க, ஃபேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது முகங்கள்னு சொல்லுவாங்க. அப்போது கியூப்பில் வந்து எத்தனை ஃபேஸ் இருக்குன்னா 6 ஃபேஸ் இருக்கும். அதாவது டாப்பு, பாட்டமு, ரைட்டு, லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். அந்த பிளெயினை தான் என்ன சொல்லுவாங்க, ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குன்னா 6 ஃபேஸ் இருக்குது கியூப்பில், அதாவது கனசதுரத்தில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து என்னென்னா எட்ஜஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு தரோம். எட்ஜஸ்ன்றதுனா இந்த 2 ஃபேஸ் வந்து மீட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ மறுபடியும் சொல்கிற மாதிரி இந்த ஃபேஸ் வந்து மீட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த 2 ஃபேஸ் மீட் ஆகிற ஏரியா தான் என்ன சொல்லுவாங்கன்னா எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் வந்து விளிம்புகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஃபேஸ் வந்து மீட் ஆகிற ஏரியா தான் என்ன சொல்லுவாங்க, விளிம்புகள்னு சொல்லுவாங்க, எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, வெர்டெக்ஸ். அடுத்தது வந்து அதுபடி இந்த கியூபில் வந்து எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னா 12 எட்ஜஸ் இருக்குங்களா. ஸோ இங்கே 1 2 3 4. ஸோ அதே போல் கீழே பேக் சைடு அதுமாதிரிலாம் வரும். மொத்தம் 12 எட்ஜஸ் இருக்குது, 12 விளிம்புகள் வந்து இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு வெர்டெக்ஸ்னால் என்னன்னு சொல்லி தெரியணும். ஸோ வெர்டெக்ஸ்ன்றது என்னென்னா கார்னர் பாயிண்ட் வேர் 3 எட்ஜஸ் மீட், அதாவது 3 எட்ஜ் மீட் பண்ணக்கூடிய ஒரு கார்னர் பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த கார்னர் பாயிண்ட் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது உச்சிகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுபடி மொத்தம் இந்த கியூபில் வந்து எத்தனை உச்சிகள் வந்து இருக்குன்னா 8 உச்சிகள் வந்து இருக்குது, 8 வெர்டெக்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஷேப் வந்து என்னென்னா, இந்த கியூப் இருக்குங்களா, இந்த கியூப் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சா எப்படி இருக்கும், அந்த ஓப்பன் ஷேப் தான் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்க்கும்போது பாட்டமு, ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. ஸோ இது ஃப்ரண்ட்டு பேக் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு டாப் சைடு வந்து இங்கே வரும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வச்சு ஒன்றா கனெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த கியூப் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அது ஓப்பன் ஷேப் தான் எனக்கு கொடுத்துறாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் கியூப் மட்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கியூபாய்டு, ட்ரையாங்குலர் ப்ரிசம், ஸ்கொயர் பிரமிட் அண்ட் ட்ரையாங்குலர் பிரமிட். ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபேஸ் என்ன, வெர்டெக்ஸ் என்ன, எட்ஜஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை தமிழில் வந்து பார்க்கலாம். தமிழ் வந்து கனசதுரம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. கனசெவ்வகம் கியூபாய்டு. ஸோ கியூபாய்டோட ஃபேஸ் முகங்கள்ன்றது 6 வந்து இருக்கும். வெர்டெக்ஸ் உச்சி வந்து எத்தனை இருக்குன்னா 8 வந்து இருக்கும். எட்ஜஸ் விளிம்புகள் வந்து 12 வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் முக்கோண பட்டகம், அதாவது ட்ரையாங்குலர் ப்ரிசம் வந்து என்னென்னா 5 ஃபேஸ் இருக்கும். வெர்டெக்ஸ் வந்து 6 இருக்கும். எட்ஜஸ் வந்து 9 இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சதுர பிரமிடு, ஸ்கொயர் பிரமிடில் 5 ஃபேஸு, 5 வெர்டெக்ஸு, 8 எட்ஜஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முக்கோண பிரமிடு,
ட்ரையாங்கிள் பிரமிடு. ஸோ ட்ரையாங்கிள் பிரமிடு பொறுத்த வரைக்கும் 4 ஃபேஸ் இருக்கும், 4 வெர்டெக்ஸ் இருக்கும், 6 எட்ஜஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம ஜஸ்ட்டு புரிஞ்சிட்டாலே நம்ம வந்து மனப்பாடம் பண்ணலாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு புரிஞ்சிட்டாலே போதும். இது கூட தியரியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து சதுர பிரமிடில் எத்தனை வெர்டெக்ஸ் வந்து இருக்குது, இல்லை எத்தனை எட்ஜஸ் வந்து இருக்குது, அதாவது உச்சிகள் எத்தனை இருக்குது, எத்தனை விளிம்புகள் வந்து இருக்குது. ஸோ அது போலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து கான்செப்ட் புரிஞ்சிட்டாலே போதும், இது மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன குத்துறாங்கன்னா ஆயிலர் சூத்திரம்னு சொல்லிட்டு ஒன்று குத்துறாங்க. ஆயிலர் சூத்திரம்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்முலா தான். ஓகேங்களா. அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா ஆகலையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அதான் ஆயிலர் சூத்திரம்ன்றது. ஆயிலர் சூத்திரம்ன்றது ஃபேஸ், அதாவது முகங்கள் ப்ளஸ் உச்சிகள், அதாவது வெர்டெக்ஸ் மைனஸ் எட்ஜஸ், அதாவது விளிம்புகள் ஈக்குவல் டு பண்ணால் 2 வந்து வரணும். ஓகேங்களா. ஸோ இது பண்ணிங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வரணும். ஓகேங்களா. ஸோ அதான் ஆயிலர் சூத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த கொடுக்கப்பட்டுள்ள எல்லா ஷேப்புமே ஆயிலர் தியரம் வந்து ஒபே ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஒபே ஆகுதான்னு பார்க்குறது ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 6 ப்ளஸ்ஸு க்யூபுக்கு வந்து பார்த்துருச்சோம். க்யூபுக்கோட ஃபேஸ் வந்து 8, வெர்டெக்ஸ் வந்து க்யூபோட ஃபேஸ் வந்து 6, வெர்டெக்ஸ் வந்து 8 மைனஸ் எட்ஜஸ் வந்து 12. ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா 2 தான் வரும். ஸோ 2 வந்து வருது. ஸோ ஆன்சர் வந்து இது ஆயிலர் சூத்திரம் வந்து உங்களுக்கு வந்து வருது. நெக்ஸ்ட்டு அடுத்து கனசெவ்வகத்தையும் போட்டிங்கன்னா ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணினா 14 மைனஸ் 12 போட்டிங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு 11 மைனஸ் 9 போட்டிங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 10 மைனஸ் 8 போட்டிங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 8 மைனஸ் 6 போட்டிங்கன்னா 2. ஸோ இது எல்லாத்துக்குமே அதாவது ஃபேஸு ப்ளஸ் வெர்டெக்ஸ் மைனஸ் எட்ஜுன்னு போட்டிங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வருது. அப்போ இது எல்லாமே ஆயிலர் சூத்திரத்தை வந்து ஒபே பண்ணும். ஓகேங்களா. இந்த எல்லா ஷேப்புமே ஒபே பண்ணணும். ஸோ அதான் ஜஸ்ட் இந்த ஆயிலர் சூத்திரம்னா என்னன்னு சொல்லிட்டு நான் வச்சுங்க, ஃபேஸு ப்ளஸ் வெர்டெக்ஸ், அதாவது முகங்கள் ப்ளஸ் உச்சிகள் மைனஸ் எட்ஜஸ் விளிம்புகள் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு வரணும். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ பின்னாடி ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதையும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன குத்துறோம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 2.3 வந்து இருக்குது. எக்ஸைஸ் 2.3யோட ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்துருக்காங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த 3 டைமென்ஷன் ஆஃப் கியூபாய்டு ஆர், ஒரு கனசெவ்வகத்தின் 3 பரிமாணங்கள். ஸோ 3 பரிமாணங்கள் என்னென்னா லென்த்து, பிரெத்து அண்டு ஹைட்டு. ஓகேங்களா. ஸோ அதான் நம்ம வந்து கியூபாய்டு வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்தோம், அதே போல் தான் இதையும். ஸோ இங்கே வந்துன்னா நீளம், அகலம் மற்றும் உயரம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு கனசெவ்வகத்தின் 3 பரிமாணங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் மோர் தென் 2 எட்ஜஸ் இன் எ பாலிஹெட்ரான் இஸ் கால்டு, 2க்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி என்ன சொல்லுவோம், வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. தமிழ் வந்து உச்சின்னு சொல்லுவோம். ஓகே, உச்சி, தமிழ் வந்து உச்சி, இங்கிலீஷில் வந்து வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. தேர்ட் கொஸ்டின், எ கியூப் ஹேஸ் டேஷ் ஃபேஸ். ஸோ இப்போ தான் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளை பார்த்தோம். ஒரு கியூபுக்கு வந்து எத்தனை ஃபேஸ்னா 6 ஃபேஸ் வந்துருக்கும். அதாவது ஒரு கனசதுரத்துக்கு டேஷ் முகங்கள் உள்ளன, 6 முகங்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா. த கிராஸ் செக்ஷன் ஆஃப் சாலிட் சிலிண்டர் இஸ், ஒரு திண்ம உருளின் குறுக்கு வெட்டு தோற்றம் டேஷ் ஆகும். அதாவது ஒரு சிலிண்டர் வந்து இருக்குன்றாங்க, ஒரு சிலிண்டர் வந்து இருக்குது. அந்த சிலிண்டர் வந்து கிராஸ் செக்ஷன், அதாவது கிராஸ் செக்ஷன் பண்ணனா உங்களுக்கு வந்து என்ன ஷேப் வந்து கிடைக்கும்னா சர்க்கிள் தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு சிலிண்டர் உருளை, ஸோ உருளை வந்து கிராஸ் செக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சர்க்கிள் தான் கிடைக்கும், அதாவது வட்டம் தான் கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, இஃப் எ நெட் ஆஃப் 3D ஷேப் ஹேஸ் 6 பிளேன் ஸ்கொயர்ஸ் தென் இட் இஸ் கால்டு, ஒரு 3D வடிவத்தின் வலையானது 6 சதுர வடிவ தளங்களை பெற்றிருந்தால் அது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஒரு ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கொயருக்கு வந்து 6 பிளைன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன க்யூப்னு சொல்லிட்டு தெரியும், அதாவது கனசதுரம். ஓகே, தமிழ் வந்து கனசதுரம். ஓகேங்களா. ஆன்சர் வந்து க்யூப். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துறாங்க, அதாவது பின்வருவற்றை பொறுத்துக்குன்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஷேப் வந்து என்னன்னு சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஷேப்ன்றது கியூபாய்டு, அதாவது தமிழ் வந்து கனசெவ்வகம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஷேப் வந்து உருளை, அதாவது சிலிண்டர். ஸோ செகண்ட் வந்து சிலிண்டர். தேர்ட் வந்து ட்ரையாங்குலர் பிரமிடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வந்து ட்ரையாங்குலர் ப்ரிசம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சதுர பிரமிடு, இது வந்து முக்கோண பட்டகம். ஸோ ஜஸ்ட்டு ஷேப்பு தெரிஞ்சால் போதும், அது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வந்து தெரிஞ்சால் போதும். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன, இதுமாரி ஓப்பன் டைப்பில் கொடுத்தாங்க. இது க்ளோஸ் பண்ணால் என்ன ஷேப் வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷேப் வந்து க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா க்யூப் வந்து கிடைக்கும், அதாவது கனசதுரம் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஷேப் வந்து க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்யூபாய்டு வந்து கிடைக்கும், அதாவது கனசெவ்வகம் கிடைக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ப்ரிசம், அதாவது பட்டகம் வந்து கிடைக்கும், முக்கோண பட்டகம் வந்து கிடைக்கும். இந்த ஷேப் நீங்கள் க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் பிரமிடு வந்து வரும், அதாவது சதுர பிரமிடு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஷேப் வந்து உருளை, அதாவது சிலிண்டர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு இது தெரிஞ்சுங்க. ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சாலிட் வந்து விற்றுறாங்க. இந்த சாலிடோட டாப் வியூ என்ன, சைட் வியூ என்ன, ஃப்ரண்ட் வியூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம தமிழ் வந்து பார்க்கலாம்.
ஸோ இந்த தமிழ் வந்து பார்க்கும்போது ஸோ இதாக ஒரு திண்மம் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த திண்மமோட மேற்பக்கம் அதாவது டாப் வியூ, முகப்பு அதாவது ஃப்ரண்ட் வியூ, பக்கவாட்டு சைட் வியூ. ஸோ இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜஸ்ட் இந்த சாலிட் வந்து பாருங்கள். இந்த சாலிட்லேயே இங்கே எஃப்னு கொடுத்தாங்க. இதான் ஃப்ரண்ட் வியூ. மேலேருந்து பார்க்கும்போது டாப் வியூ, சைட்லேருந்து பார்க்கும்போது சைட் வியூ வந்து வரும். ஸோ அப்போ அதுபடி இங்கே பார்க்கும்போது இது வந்து ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் இது வந்து டாப் வியூன்னு சொல்லிட்டு வரும். இது வந்து சைட் வியூன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஷேப்பில் வந்து இது வந்து ஃப்ரண்ட் வியூவில் வரும். நெக்ஸ்ட்டு சைட் வியூவில் வந்து இது வரும். நெக்ஸ்ட்டு டாப் வியூவில் வந்து இது வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஷேப் வந்து பார்க்கும்போது இந்த ஷேப்போட ஃப்ரண்ட் வியூ வந்து இது வரும். நெக்ஸ்ட்டு சைட் வியூ வந்து இது வரும். டாப் வியூ வந்து இது வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட்டு வெரிஃபை ஆய்லர் ஃபார்முலா ஃபார் த டேபிள் கிவன் பிலோ. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ள விவரங்களை ஆய்லர் சூத்திரத்தை சரிபார்க்க. ஸோ என்ன சொல்லிடுறாங்கன்னா ஆய்லர் ஃபார்முலா வந்து ஒபே ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க இந்த இதுக்கெலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து ஆய்லர் ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் முகங்கள் ப்ளஸ் வெர்டெக்ஸ் மைனஸ் எட்ஜஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு வரணும். ஓகேங்களா. அதாவது முகங்களும் ப்ளஸ் வெர்டெக்ஸ்னால் உச்சிகள். ஸோ ரெண்டும் ஆட் பண்ணி விளிம்புகளால் மைனஸ் பண்ணிங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வரணும் ஆன்சர் வந்து. ஓகேங்களா. ஸோ அதுபடி ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துன்னா 4 + 4 8 8 - 6ன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அவங்க வந்து 2 வரும். ஸோ அப்போ இது வந்து ஒபே பண்ணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 10 + 6 16 16 - 12 போட்டிங்கன்னா 4ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ இது வந்து ஒபே பண்ணாது. நெக்ஸ்ட்டு 12 + 30 20 போட்டிங்கன்னா 32 வரும். ஸோ 32 - 30 போட்டிங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து ஒபே பண்ணுது. நெக்ஸ்ட்டு 20 + 13 போட்டிங்கன்னா 33ன்னு சொல்லிட்டு வரும். 33 - 30 போட்டிங்கன்னா 3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட்டு 32 + 60 போட்டிங்கன்னா 92 வரும். ஸோ 92 - 90 போட்டிங்கன்னா 2 வரும் டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து ஒபே பண்ணும். அப்போ ஃபைனலாக இதெல்லாம் ஒபே பண்ணுன்னா 1 3 அண்ட் 5 வந்து ஒபே பண்ணும். ஓகேங்களா. 2ம் 4 வந்து ஒபே பண்ணாது. ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 2 வரல. ஏன்னா 4 வந்து 3 வருது. அதனால் இது வந்து ஒபே பண்ணாது. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுங்க. ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 2.4 வந்து இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். 2 gates are fitted at the entrance of a library. To open the gate easily, a wheel is fixed at a 6 feet distance from the wall to which the gate is fixed. If one of the gates is opened to 90 degree, find the distance moved by the wheel. ஒரு நூலகத்தின் நுழைவாயிலில் 2 கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. கதவினை எளிதில் திறப்பதற்காக அது பொருத்தப்பட்டுள்ள சுவற்றிலிருந்து 6 அடி தூரத்தில் கதவின் அடிப்பகுதியில் ஒரு சக்கரம் பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு கதவினை 90 டிகிரி அளவிற்கு திறக்கும் பொழுது சக்கரம் எவ்வளோ தூரத்தை கடக்கும்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்து ஒரு லைப்ரரி இருக்குது. லைப்ரரியோட என்ட்ரன்ஸில் 2 கேட் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது வந்து ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கோசம் ஸோ இது வந்து கேட் வந்து இங்கே வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சைடு கேட் வந்து ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கோசம் கேட்டோட வால்லேருந்து 6 feet டிஸ்டன்ஸில் அதாவது 6 அடி தொலைவில் ஒரு வீல் வந்து செட் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து ஈஸியாக மூவ் ஆகிட்டு போகிறதுக்கோசம் வீல் வந்து செட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த கேட் வந்து 90 டிகிரி மூவ் ஆயிடுச்சுன்னா இந்த வீல் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதான் கொஷனாக கேட்குறாங்க. ஸோ இது வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 90 டிகிரி வந்து இப்படி மூவ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதான் கேட்டுன்னு வச்சுங்க. இப்படி வந்து 90 டிகிரி வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வச்சுங்க. ஸோ இதான் அந்த வீல். ஓகேங்களா. ஸோ இது 6 feet வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துறாங்க கேட்டோட டிஸ்டன்ஸு. ஸோ 6 feet. ஓகேங்களா. ரேடியஸ் வந்து 6 feet வரும். ஸோ இங்கேயும் 6 feet தான் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இதோட லென்த் தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்க்கும்போது செக்டர் அதாவது வட்டக்கோண பகுதி வந்து பார்த்தோம். ஸோ அந்த மெத்தடில் தான் போடணும். ஸோ இதில் வந்து எல் கண்டுபிடிக்கிறது வந்து ஆர்க்கு. ஓகேங்களா. வில்லின் நீளம் சொல்லுவாங்க. ஸோ இந்த எல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லோட ஃபார்ம் வந்து எல் = θ/360. ஏன்னா நம்ம வந்து டிகிரி தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ 90 டிகிரின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. ஸோ 90 டிகிரி பார்த்தும்போது θ ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ θ/360 × 2πr. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம வந்து எல் கண்டுபிடிச்சோன்னா இது வந்து முடிஞ்சுது. ஓகேங்களா. ஸோ θவோட டிகிரி வந்து 90 / 360 × 2 × 22/7 π வந்து நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ வந்து 6. ஸோ 6 feet கொடுத்துறாங்க. ஸோ ஆரோட வேல்யூ வந்து 6 தான் வரும். ஓகேங்களா. ஸோ இது கேன்சல் பண்ணலாம் 1 4. நெக்ஸ்ட்டு இது 2 டைம்ஸ் இது கேன்சல் பண்ணால் 11. ஸோ 66/7 சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9.42 feet வரும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 9.42 feet. அப்போது இந்த லென்த்து ஸோ அந்த வீல் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் 90 டிகிரி கேட் மூவ் பண்ணும்போது வீல் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னா 9.42 feet வந்து போயிருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகலாம். With his usual speed, if a person covers a circular track of radius 150 meters in 9 minutes, find the distance that he covers in 3 minutes. சீரான வேகத்தில் நடக்கும் ஒருவர் 150 மீட்டர் ஆரமுள்ள வட்டப்பாதையை 9 நிமிடத்தில் சுற்றி வருகிறார் எனில் அவர் 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவை காண்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்க்குலர் ட்ராக் வந்து இருக்குது. சர்க்குலர் ட்ராக்கோட ரேடியஸ் வந்து 150 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 150 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒருத்தர் வந்து நடந்து போகிறார். யூஸ்வலான ஸ்பீடில் வந்து இந்த ட்ராக்கை சுற்றி நடந்து போகிறாரு. அவர் வந்து 9 minutesல வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. ஓகேங்களா அந்த ட்ராக்கை. அப்போது
3 மினிட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதான் நம்ம கொஷின். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ராக் வந்துன்றது நமக்கு சர்க்காம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவு ஃபார்முலா வந்து வரும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், மொத்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது சர்க்காம்ஃபரன்ஸ் ஃபார்முலா, அதாவது சுற்றளவு ஃபார்முலா வந்து 2πr. ஓகேங்களா. அப்போ 2 இன்ட்டு பை வந்து அப்படியே வச்சுங்க. ஸோ ஆரோட வேல்யூ வந்து என்னன்னா 150. ஓகேங்களா. அப்போது மல்டிப்ளை பண்ணினா 300 பை. ஓகேங்களா. அப்போது இந்த சர்க்கிளோட இந்த ட்ராக்கோட மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 300 பை. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து ஸ்பீடில் ஒரு ஃபார்முலா வந்து தெரியும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா வந்து தெரியும். அப்போ நம்ம வந்து இப்போ ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்கலாம். யூஸ்வல் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் ஸ்பீடு வந்து கொடுக்கலாம். நம்ம வந்து ஸ்பீடு இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸ்பீடு டிஸ்டன்ஸ், இந்த சர்க்கிளோட மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 300 பைன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ 300 பை டிவைட் பை டைம் வந்து 9 மினிட்ஸில் வந்து சுற்றி வரான்னு சொல்கிறாங்க. ஸோ 9 மினிட்ஸில் வந்து சுற்ற வராங்க. ஓகே. ஸோ இது கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸு இது வந்து 100 வரும். அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு 100 π/3. ஓகேங்களா. ஓகே. இப்போ ஸ்பீடும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ என்ன கேட்டுறாங்கன்னா 3 மினிட்ஸுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. அதாவது ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் வரும். இதில் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. அப்போது ஸ்பீடு வந்து தெரியும் நமக்கு 100 π/3ன்னு சொல்லிட்டு தெரியும். 100 π/3. நெக்ஸ்ட் டைம் வந்துன்னா 3 மினிட்ஸில் வந்து கேட்டுறாங்க. ஸோ 3 மினிட்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போவாங்க, அதனால் 3 தான் வரும். ஸோ 3 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 100 பைன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து பையோட வேல்யூ வந்து 3.14ன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ டி ஈக்குவல் டு 100 இன்ட்டு 3.14ன்னு சொல்லிட்டு போகணும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்துன்னா 314 மீட்டர்னு வரும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 314 மீட்டர். அப்போ 3 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராக்கில் போயிருப்பார்னா 314 மீட்டர் வந்து போயிருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் போகலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஹவுஸ் டிராயிங் கிவன் இன் த ஃபிகர். படத்தில் உள்ளவாறு வரையப்பட்டுள்ள வீட்டின் பரப்பளவை காண்க. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா இந்த வீட்டோட ஏரியா தான் கேட்குறாங்க, பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரையாங்கிளோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும், பேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பேஸ் வந்து இங்கே 6 சென்டிமீட்டர் இருக்குது, அதனால் 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். பேஸும் 6 சென்டிமீட்டர் தான். ஸோ ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும், ஹைட் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து சைடில் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறாங்க. இங்கே பேஸ் வந்து என்னென்னா இதில் பாதி, அதாவது 6ல் பாதி வந்து 3 வரும். ஓகேங்களா. அதை நான் தனியாக எழுதுறேன் பாருங்கள். ஸோ இதுதான், இது பேஸ் வந்து 3 சென்டிமீட்டர் வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து 5 சென்டிமீட்டர். இதுதான் ஹைட்டு. ஓகேங்களா. ஸோ ஹைட்டு கண்டுபிடிக்கும். இப்போ வந்து பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணணும். பித்தாகரஸ் ஹைப்போட்டெனியூஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ப்ளஸ் ஆப்போசிட்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுதான் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு h ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. அப்போது 25 ஈக்குவல் டு h ஸ்கொயர் ப்ளஸ் 9 சொல்லிட்டு வரும். இந்த 9 வந்து இந்த சைடு வந்து -25 - 9 ஆச்சுன்னா 16 ஆகிடும். ஸோ h ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 சொல்லிட்டு வரும். ஸோ இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா h ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. அப்போது ஹைட் வந்து என்னென்னா 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இது ட்ரையாங்கிளோடது. நெக்ஸ்ட்டு ஸ்கொயரோட சைடு வந்து பார்த்தா 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் வந்துடும். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 8 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 6 சென்டிமீட்டர் வந்துடும். ஸோ இந்த இதில் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு பேரலோகிராம். ஸோ பேரலோகிராம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பேரலோகிராமோட பேஸ் வந்து 8 சென்டிமீட்டர், ஹைட் வந்து இங்கே ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா 4 சென்டிமீட்டர் சொல்லிட்டு, அதே ஹைட்டு தான் இங்கேயும் வரும். பேரலோகிராமுக்கு 4 சென்டிமீட்டர் தான் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு, நம்ம வந்து ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்து ½ இன்ட்டு BH. ஓகேங்களா. ப்ளஸ்ஸு ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து A ஸ்கொயரு, ப்ளஸ்ஸு ரெக்டாங்கிள் வந்துன்னா லென்த் இன்ட்டு பிரெத்து, ப்ளஸ்ஸு பேரலோகிராம் பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ½ இன்ட்டு பேஸ் வந்து என்ன 6ன்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஹைட் வந்து 4 ப்ளஸ்ஸு A ஸ்கொயர் 6 இன்ட்டு 6 ப்ளஸ்ஸு லென்த் வந்து 8, பிரெத்து வந்து 6 ப்ளஸ்ஸு பேஸ் வந்து 8, ஹைட் வந்து 4. ஓகேங்களா. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைம் வரும். 6 2 சார் 12 வரும். 6 6 சார் 36 சொல்லிட்டு வரும். ப்ளஸ்ஸு 8 6 சார் 48 வரும். ப்ளஸ் 8 4 சார் 32. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மொத்த வீடோட ஏரியா வந்து என்னென்னு கேட்டால் 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போகலாம். Draw the top, front and side view of the following solid shapes. பின்வரும் திண்ம வடிவங்களின் மேற்பக்க முகப்பு மற்றும் பக்கவாட்டு தோற்றங்களை வரைக. ஸோ என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த ஷேப்போட டாப்பு, சைடு அண்டு ஃப்ரண்ட் வியூ வந்து வரைய சொல்லிடுறாங்க. ஸோ டாப் வியூ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷேப் வந்து எடுத்துங்க. ஸோ டாப்பு, ஃப்ரண்ட்டு அண்டு சைடு. ஓகேங்களா. அதாவது மேற்பக்கம், நெக்ஸ்ட்டு முகப்பு மற்றும் பக்கவாட்டு. ஓகேங்களா. ஸோ டாப் வியூ. ஸோ டாப் வியூவில் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 3 பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 3 பாக்ஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஸோ இப்படி இருக்கும். ஃப்ரண்ட் வியூவில் வந்து ஜஸ்ட் இந்த ஷேப் வந்து இருக்கும் அப்படியே ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு சைட் வியூவில் வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 3 பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதான் சைட் வியூ. ஓகேங்களா. இந்த ஷேப்போட நெக்ஸ்ட் இந்த ஷேப்போட டாப் வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஷேப்போட டாப் வியூ வந்து ஜஸ்ட் 2 பாக்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதோட ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும்
ஸோ இதுதான். ஸோ இந்த ஷேப் இப்படியே இருக்கும் ஃப்ரண்ட் வியூன்றது. நெக்ஸ்ட்டு சைட் வியூன்றது அதே 3 பாக்ஸ் தான் வரும். ஓகேங்களா. ஸோ இதான் ஷேப். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் போகலாம். Guna has fixed a single door of width 3 feet in his room, whereas Nathan has fixed a double door each of width 1.5 feet in his room. From the closed position, if each of the single and double doors can open up to 120 degree, whose door takes a minimum area? குணா தனது அறையில் 3 அடி அகலம் உள்ள ஒற்றை கதவையும், நாதன் தனது அறையில் ஒவ்வொன்றும் 1x1/2 அடி அகலமுள்ள இரட்டை கதவுகளையும் பொருத்தியுள்ளார்கள். கதவுகள் அனைத்தும் மூடிய நிலையிலிருந்து 120 டிகிரி அளவு வரை திறக்க இயலும் எனில், யாருடைய கதவினை திறந்து மூடுவதற்கு தரைப்பகுதியில் குறைவான பரப்பளவு தேவைப்படுகிறது? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து குணான்னு வந்துருக்காரு. ஸோ குணா வந்து சிங்கிள் டோர் வந்து வச்சுருக்காரு அவரோட ரூமில். நெக்ஸ்ட்டு நாதன் ஒருத்தருக்கார். நாதன் வந்து அதாவது 1.5 feet, அதாவது 1.5 அடியில் வந்து 2 டோர் வந்து வச்சுருக்காரு. ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த டோர் வந்து 120 டிகிரி வந்து மூவ் ஆகும்னா, அப்போது யாரோட டோர் வந்து மினிமம் ஏரியா வந்து தேவைப்படுது அப்படின்றாங்க. அந்த அறையில் மினிமம் ஏரியா வந்து யாருக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ சிங்கிள் டோரா டபுள் டோரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் டோர் வந்து எடுத்துக்கலாம். சிங்கிள் டோர்னால் குணாவோடது. ஸோ சிங்கிள் டோரோட நீளம், அதாவது இது வந்து வித்து வந்து எவ்வளோனா 3 feet. ஓகேங்களா. அகலம் வந்து 3 feet. ஓகேங்களா. ஸோ இது வந்து 120 டிகிரி வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இது வந்து 120 டிகிரி வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ரேடியஸ் வந்து 3 feet. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஏரியா வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு θ/360 நம்ம வந்து 120 டிகிரினால் டிகிரி ஃபார்மாக தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஏரியா θ/360 × πr². ஓகேங்களா. ஸோ ஆறுன்றது 3 feet. ஓகேங்களா. ஸோ நமக்கு θ வந்து 120 டிகிரின்னு சொல்லிட்டு தெரியும். 120/360 × பை வந்து நான் அப்படியே சால்வ் பண்ணாமல் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு r², அதாவது 3 × 3ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. அப்போது 1 இது வந்து 3 டைம்ஸ் வரும். ஸோ 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3π. ஓகேங்களா. அப்போது இதோட ஏரியா, அதாவது குணாவோட ஏரியா சிங்கிள் டோரோட ஏரியா வந்து 3π. ஓகேங்களா. இப்போ டபுள் டோர் வந்து பார்க்கலாம். ஸோ டபுள் டோர்ன்றது ஸோ ரெண்டு டோர் வந்து இருக்குது. ஸோ அதோட அகலம் வந்து 1.5 feet. ஓகேங்களா. ஸோ 1.5 feet. ஓகே. ஸோ இப்போ அதுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதோட ஏரியா θ/360 × πr². ஓகேங்களா. ஸோ அப்போது இங்கே வந்து 2 டோர் இருக்குது. ஸோ இது வந்து சிங்கிள் டோரு, இது வந்து டபுள் டோர். அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ θ வந்துன்னா 120/360 × π வந்து நான் கேன்சல் அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து 1.5 சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. அப்போது 1.5 வந்து நான் வந்து எப்படி எழுதுனா 3/2ன்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஓகேங்களா. நம்ம வந்து ரேஷனல் நம்பர் எதனா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கேன்சல் பண்ணுறது. ஸோ 3/2 × 3/2ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 1 3. ஸோ 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து என்னென்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து என்னென்னா 3π/2ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது இன்னும் பிரித்து ஏன்னா 3π × 1/2ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா. அப்போது சிங்கிள் டோருக்கு வந்து எவ்வளோ ஏரியா தேவைப்படுதுன்னா 3π ஏரியா வந்து தேவைப்படுது. ஓகேங்களா. ஆனால் டபுள் டோருக்கு வந்து எவ்வளோ ஏரியா தேவைன்னா 3π/2ன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போது இதோட பாதி தான் இதுக்கு வந்து தேவைப்படுது. அப்போது இதுக்கு தான் கம்மியான ஏரியா வந்து தேவைப்படுது. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா இது டபுள் டோருக்கு தான் மினிமம் ஏரியா வந்து தேவைப்படுது. ஸோ ஆன்சர் வந்து டபுள் டோர் தான். ஓகேங்களா. ஸோ டபுள் டோர் தான் மினிமம் ஏரியா வந்து எடுத்துக்கும். மேக்ஸிமம் ஏரியா, அது அதிகப்படியான ஏரியா வந்து சிங்கிள் டோர் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஏன்னா இது 3π, இது வந்து 3π/2ன்னு சொல்லிட்டு வருது இதோட ஏரியா வந்து. ஸோ அதனால் டபுள் டோர் தான் மினிமம் ஏரியா ரிக்வயர் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் போகலாம். In a rectangular field which measures 15 × 8 meter, cows are tied with a rope of length 3 meter at 4 corners of the field and also at the center. Find the area of the field where no cows can graze. 15 × 8 மீட்டர் என்ற அளவுள்ள செவ்வக வடிவ நிலத்தின் 4 மூலைகளிலும் அதன் நடுவிலும் 3 மீட்டர் நீளமுள்ள கயிற்றாலான பசுக்கள் கட்டப்பட்டுள்ளன எனில், எந்த பசுவாலும் புற்கள் மேயப்படாத பகுதியின் பரப்பளவை காண்க. ஸோ என்ன கொடுத்துன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு வந்து இருக்குது. ஸோ ஒரு விளைய நிலம் வந்து இருக்குது. இதோட ஏரியா லென்த் வந்து 15 மீட்டரும், நெக்ஸ்ட்டு பிரெத் வந்து 8 மீட்டரும் கொடுத்துறாங்க. ஸோ நீளம் மற்றும் அகலம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா 4 மூலையிலும் 3 மீட்டர், அதாவது 3 மீட்டர் கொண்ட கயிறு வந்து என்னென்னா 4 மூலையில் வந்து கட்டிடுறாங்க. ஒரு மாடை வந்து கட்டிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ 3 மீட்டர், அதாவது 3 மீட்டர் கொண்ட ரோப் வந்து கட்டிடுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் 4 எண்டில் மட்டும் கட்டது இல்லாமல் சென்டர்லேயும் ஒன்று வந்து கட்டி விட்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாத்தோட ரேடியஸுமே 3 தான். ஓகேங்களா. ஸோ நமக்கு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நமக்கு வந்து மேயாத இடம் அதோடைய பரப்பளவு வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஏரியா ஆஃப் நோ கவ் கேன் கிரேஸ், அந்த ஏரியா தான் நம்ம வந்து கேட்குறாங்க. ஸோ இதோட ஏரியா தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் வச்சு இந்த ஹோல் ஃபீல்டோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சலாம், பரப்பளவு வந்து கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள்ஸ், அதாவது இந்த குவார்ட்டர் சர்க்கிள்ஸும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் சர்க்கிள், ஸோ இதோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சி இந்த ரெக்டாங்கிள் ஃபீல்ட்லேருந்து மைனஸ் பண்ணால் நம்ம வந்து இதோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏரியா வந்து கண்டுபிடிச்சலாம், ரெக்டாங்குலரோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ அப்போது 15 × 8. ஸோ 15 × 8 போட்டிங்கன்னா 120. ஓகேங்களா. 120 மீட்டர். ஸோ இதுதான்
இதோட மொத்த ஏரியா வந்து இதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த சர்க்கிளோட இது குவாட்ரண்ட் சர்க்கிள் மற்றும் இந்த சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணால் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 4 குவாட்ரண்ட் சர்க்கிள் சேர்ந்தால் நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சர்க்கிள்ன்றது 4ஆக பிரிச்சுன்னா ஒரு குவாட்ரண்ட் சர்க்கிள். இந்த 4 குவாட்ரண்ட் சர்க்கிள் தான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த 4 குவாட்ரண்ட் சர்க்கிள் சேர்ந்து ஒரு சர்க்கிள் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் வந்து இருக்குது. அப்போ 2 சர்க்கிள் இருக்குது. ஸோ 2 × πr². ஓகேங்களா. ஸோ 2 × 22/7. நெக்ஸ்ட்டு இது ரேடியஸ் வந்து 3, ஏன்னா இந்த 3 மீட்டர் ஏதாவது அந்த ரோப்போட டிஸ்டன்ஸ். ஸோ 3 × 3. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 56.56ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ இதான் ஏரியா, அதாவது மாடு மெயின் ஏரியா வந்து 56.56. ஓகேங்களா. ஸோ மொத்த ஏரியா வந்து 120. ஸோ 120 மைனஸ் 56.56. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 63.44 m²ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதான் மேயாத ஏரியாவோட பரப்பளவு வந்து இதான். ஸோ ஆன்சர் வந்து 63.44 m². ஓகேங்களா. நெக்ஸ்ட் போகலாம். 3 identical coins, each of diameter 6 cm, are placed shown. Find the area of the shaded region between the coins. ஒவ்வொன்றும் 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 3 ஒத்த நாணயங்கள் படத்தில் காட்டியுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளனர். நாணயங்களுக்கு இடையில் அடைப்பட்டுள்ள நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. ஸோ என்ன கொடுத்துருங்கன்னா 3 காயின் இருக்குது. அந்த 3 காயின் வந்து இதுமாரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுமாரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஷேடட் ரீஜன், இந்த பிங்க் கலரில் இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, பரப்பளவு தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இந்த 3 காயினோட சென்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து சைடு வந்து கண்டுபிடிச்சலாம். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணம் மாதிரி வருது. இதோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ டயாமீட்டர் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க 6 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து 3 சென்டிமீட்டர், இங்கேருந்து 3 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா அப்போது ஒரு சைடு வந்து 6 சென்டிமீட்டர் சொல்லிட்டு வரும். இங்கே 6, இங்கே 6. அப்போ 3 சைடு வந்து 6 சென்டிமீட்டர் சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கே ஒரு செக்டார் மாதிரி தெரியுதுங்களா. அப்போது 3 செக்டார் வந்து இருக்குது. அந்த 3 செக்டார் வந்து ட்ரையாங்கிலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செக்டார்னால் வட்டக்கோண பகுதி மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதோட ஆங்கிள் வந்து நமக்கு தெரியும். அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து என்னென்னா 180 டிகிரி. அதில் 3 சைடு வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கில் 3 சைடுமே 60 அண்ட் 60ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா. இதான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஆங்கிள். ஸோ அப்போது 3 சைடுமே 60 டிகிரி இருக்கும். அப்போ இது ஒரு வட்டக்கோண பகுதியை எடுத்து அதோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சி இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா நம்ம மிச்சர் இந்த ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஃபார்முலா வந்து என்னென்னா √3/4 a² சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா. அப்போது √3 வேல்யூ வந்து 1.732ன்னு கொடுத்துறாங்க. ஸோ 1.732 டிவைடட் பை 4ன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ வந்துன்னா இந்த சைடோட வேல்யூ தான் ஏ. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 6ன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ 6 × 6. ஓகேங்களா. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். ஸோ ஆன்சர் வந்து 15.6ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. அப்போது இந்த மொத்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 15.6ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த செக்டார், அதாவது இந்த வட்டக்கோண பகுதி இருக்குல்ல, அதோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது மொத்தம் 3 வட்டக்கோண பகுதி தான் 3 × ஸோ டிகிரி வந்து தெரியும் 60 டிகிரின்னு சொல்லிட்டு 60 டிவைடட் பை 360ன்னு சொல்லிட்டு வரும். இன்ட்டு இது ரேடியஸ் வந்து தெரியணும். ஸோ ரேடியஸ் வந்துன்னா 22/7. ரேடியஸ் வந்து 3ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. ஏன்னா இந்த வந்து பாதி தான் வரும். இந்த சர்க்கிளோட பாதி வந்து 3 தான் ரேடியஸ் வரும். ஸோ 3 × 3ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸு. ஸோ இது வந்து எத்தனை டைம்ஸ்னால் 6 டைம்ஸ் சொல்லிட்டு வரும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு இதையும் கேன்சல் பண்ணால் 11 டைம்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையும் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 99 டிவைட் பை 7 சொல்லிட்டு வரும். அப்போது 14.14ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. அப்போது இந்த செக்டார்ஸ், இந்த 3 செக்டாரோட ஏரியா வந்து 14.14. இந்த ஹோல் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 15.6ன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இது 15.6லேருந்து இது மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 15.6 மைனஸ் 14.14. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.46ன்னு கிடைக்கும். 1.46 m². அப்போது இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா வந்து என்னென்னு கேட்டால் 1.46 m². ஓகேங்களா. ஓகே, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், அதாவது சமபக்க முக்கோணம் வந்து எடுக்கிறேன், அதோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து அந்த செக்டார், அதாவது வட்டக்கோண பகுதி வச்சு இது 3தோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ அந்த ட்ரையாங்கிலேருந்து இது மைனஸ் பண்ணால் மீதி இருக்கிற ரிமைனிங் வந்து 1.46 m². ஸோ ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். யூசிங் ஆய்லர்ஸ் ஃபார்முலா ஃபைண்ட் த அன்னோன்ஸ். ஆய்லர் சூத்திரத்தை பயன்படுத்தி பின்வரும் பன்முக வடிவங்களின் தெரியாதவற்றை காண்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆய்லர் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன இதோட ஃபேஸ் என்ன அல்லது வெர்டெக்ஸ் என்ன இல்லை இதோட எட்ஜஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. நம்ம வந்து ஆய்லர் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், ஃபேஸு ப்ளஸ் வெர்டெக்ஸு மைனஸ் எட்ஜஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வந்து தெரியும். நான் ஃபேஸ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துறேன். வெர்டெக்ஸ் வந்து தெரியும் 6ன்னு சொல்லிட்டு தெரியும். -14 எட்ஜஸ் வந்து 14, இங்கே வந்து 2ன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு
ஸோ 6 மைனஸ் 14 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா ஆன்சர் வந்து 8ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த சைடு போச்சுன்னா 2 + 8ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ x = 10ன்னு சொல்லிட்டு வரும். அப்போது இதோட ஃபேஸ் வந்து என்னென்னா 10. ஓகேங்களா. ஸோ செகண்ட் சம் வந்து ஃபேஸ் கொடுத்துட்டாங்க, வெர்டெக்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபேஸ் வந்துன்னா 8 + வெர்டெக்ஸ் வந்து xன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன், மைனஸ் எட்ஜஸ் வந்து 10. ஓகேங்களா. தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே. ஸோ 8 - 10 போட்டிங்கன்னா x = -2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கேயும் 2ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. அப்போது இது வந்து இந்த சைடு போச்சுன்னா x = +2 ஆகிடும். ஸோ 4 ஆகிடும். ஓகேங்களா. அப்போ இங்கே ஆன்சர் வந்து 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து என்ன எட்ஜஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறேன். ஸோ இப்போ 20 + 10 மைனஸ் எட்ஜஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு தெரியும். அப்போது 30 - எட்ஜஸ் = 2ன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து எட்ஜஸ் வந்து இந்த சைடு போய் இது வந்து இந்த சைடு வந்து அப்போது எட்ஜஸ் = என்ன வரும்னா 28ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 28. ஓகேங்களா. நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ கிராஸ் செக் பண்ணணும்னா ஃபேஸும் வெர்டெக்ஸும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 16, அதுலேருந்து எட்ஜஸ் மைனஸ் பண்ணால் 2 வந்து வரணும். அப்போது 16 - 14 வந்து 2ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது நம்ம கரெக்டாக தான் போட்டது. நெக்ஸ்ட்டு 8 + 4 போட்டிங்கன்னா 12ன்னு வரும். 12 - 10 போட்டிங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். 4 தான் ஆன்சர். அப்போது நெக்ஸ்ட்டு 20 + 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 30ன்னு சொல்லிட்டு வரும். 30 - 28 போட்டிங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வரும். அப்போது இந்த 28ம் கரெக்ட் தான். இது வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம வந்து எயித்தில் கொடுத்துருந்த ஏரியா அண்ட் வால்யூம் டாபிக் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து 9th இருக்கிறது வந்து நடத்துகிறேன். ஸோ எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஏரியா அண்ட் வால்யூம் டாப்பில் இருக்கக்கூடிய 9th இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து நடத்துகிறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.